வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் தான் அறுவடை பண்ண போகிறேன். லெமன் வந்து நிறைய இருக்குது. எனக்கும் கொஞ்சம் லெமன் தேவைப்படுது. அதனால் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். ரெண்டாவது வந்து அறுவடை நான் தான் பண்ணுறேன், வீடியோவும் நான் தான் எடுக்கிறேன். பையன் வந்து வெளில போயிருக்கிறாப்புல, அதனால் என்னால் வீடியோவில் வர முடியல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லெமன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிக்க ஆரம்பிச்சிடலாம். சைஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே பெருசாகிடுச்சு, அதனால் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த லெமன் வந்து அந்த செடியினுடைய அளவு பாருங்கள். ரொம்ப சின்ன செடியிலேயே எந்த அளவுக்கு வந்து காய் வந்திருக்குன்னு பாருங்களேன். இவ்வளோ தான் செடியே, இவ்வளோதாங்க செடி. ஆனால் இதில் வந்து எல்லா இடத்துலையுமே காய் இருக்குது, லெமன் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உரம்தான் காரணம் இதுக்கெல்லாம். அதே நேரத்தில் நான் வந்து உரத்துக்காக நிறைய காசெல்லாம் செலவு பண்ண மாட்டேன். நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டுகளை யூஸ் பண்ணி தான் நான் வந்து செடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதிகமாக வந்து நான் வெளியில் வாங்கி உரங்கள் வந்து பயன்படுத்துறதில்ல. நம்ம வீட்லேயே வந்து தேவையான செடிக்கு தேவையான கழிவுகள்லாம் நம்ம வீட்டிலேருந்தே வருதில்ல, அதையே நம்ம வந்து உரமாக மாற்றி நம்ம செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். சூப்பராக செடி வளருது பாருங்கள். எல்லாமே நல்லா வந்து அறுவடை வந்து நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது மட்டுமே நம்ம வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிடலான்னு பார்க்குறேன். முள் இருக்குங்க நிறைய, அதனால் எனக்கு கட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வீடியோவும் எடுத்துக்கிட்டு லெமனும் கட் பண்ண முடியல, முள் குத்துது பயங்கரமாக. ஓரளவுக்கு நமக்கு தேவையான சைஸில் வந்து பெருசாகிடுச்சுன்னா நம்ம வந்து அறுவடை பண்ணிடணும். அப்படி பண்ணாமல் நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலான்னு நம்ம செடியிலே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து காய்க்கிறதுக்கு வந்து லேட்டாகும். அதனால் ஓரளவுக்கு சைஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் எடுத்துருங்க. எந்த காய்கறியாக இருந்தாலும் அப்படி தான் நம்ம பண்ணணும். ஏன்னா அடுத்து வந்து நம்மளுக்கு இது பாருங்கள், இந்த மொட்டு வந்து இந்த காய் சைஸ் பெருசாகிறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகும். இப்போ கூட பாருங்கள், நிறைய பிஞ்சு பாருங்கள், ஃபுல்லாக செடி ஃபுல்லாக அடுத்த ரவுண்டு காய்க்கிறதுக்கு பிஞ்சு வந்துருச்சு. பூ வந்து பிஞ்சியும் வந்துருச்சு, ஃபுல்லாக பிஞ்சாகவே இருக்குது. நல்லா இந்த லெமன் வந்து நம்ம எப்படி பார்த்து எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு ஷைனிங் இல்லாமல் இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்காதீங்க. ஏன்னா இன்னும் சைஸ் வந்து இது நல்லா பெருசாகும், அதனால் நம்ம விட்டுடலாம். நமக்கு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷைனிங்கோடு வந்து பாருங்களேன், சுருக்கம் இல்லாமல் ஷைனிங்கு வந்துருச்சுன்னா இந்த பழம் வந்து எடுத்துடலான்னு அர்த்தம். அந்த மாதிரி பழத்தை தான் நான் பார்த்து எடுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு சிலது குட்டிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிச்சிடுது, அதனால் அதையும் கொஞ்சம் எடுத்துடலாம். இது ஏன் காஞ்சதுன்னு தெரியல, சின்னதுலேயே காஞ்சி போச்சு. இந்த லெமன் வந்து வாங்கி வச்சதுலேருந்து எனக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 6-7 பழம் எடுத்துகிட்டு போயிட்டேன். தேவைப்படும் போதெல்லாம் வருவேன், எடுத்துருவேன். ஆனால் இந்த வாட்டி வந்து ஃபுல்லாகவே எடுத்துடலாம், ஏன்னா நிறைய வந்து மொட்டு வந்திருக்கு. இந்த சைஸு காயெல்லாம் வந்து பிஞ்செல்லாம் சீக்கிரமாக பெருசாகணுன்னா நம்ம கொஞ்சம் காயை கம்மி பண்ணோம்னா தான் இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு சைஸ் பெருசாகும். ரொம்ப நல்லா நம்ம வந்து எந்த செடியுமாக இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம பராமரிப்பு தாங்க முக்கியம். எல்லாமே வந்து நல்லாவே நம்மளுக்கு பலன் கொடுக்கும், காய்க்க ஆரம்பிக்கும். நம்ம எந்த அளவுக்கு அவங்கள வந்து பார்த்துக்குறோம், பராமரிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம செடி வச்சுட்டு தண்ணி தினமும் ஊற்றிட்டா போதும், செடி வளர்ந்துடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பராமரிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதிலேருந்து நீங்கள் ஏதாவது எடுக்க முடியும். முருங்கைக்கீரையும் நல்லா பெருசாகிடுச்சு. அடுத்தது முருங்கீரை அறுவடை தான் பண்ணணும். இலையெல்லாம் வந்து நல்லா முத்திருச்சுங்க.
முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இன்னும் நிறைய சின்ன சின்ன பிஞ்சிங்களாக இருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாகணும். அதனால் இதெல்லாம் விட்டுடலாம். அதுவே இன்னும் ஒரு 20 பிஞ்சிக்கு மேலே இருக்குங்க பிஞ்சிங்களே. பாருங்கள், குட்டி குட்டியாக நிறைய இருக்குது. அதனால் இதெல்லாம் இருக்கட்டும். கொஞ்சம் சைஸ் பெருசானது மட்டும் நான் இப்போதைக்கு எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க நான் எவ்வளோ பெருச்சிருக்கேன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இது வந்து உங்கள்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு. இது வந்து ஸ்வீட் லெமனுங்க. ஃபுல்லாக நம்ம தோலோடவே சாப்பிட்லாம். அந்த பாருங்களேன், நிறைய கொத்து கொத்தாக காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா வந்து பூ வந்திருக்குங்க. நிறைய பூவாக இருக்குது, நிறைய காயாகவும் இருக்குது. நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். இது இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு லெமனை வாங்கி வச்சு இதை வந்து பச்சையாகவே நீங்கள் வந்து தோலோடவே எடுத்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு, இனிப்பாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த தோல்லாம் பயங்கர சாஃப்டாக இருக்கும். அங்கே கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பழம். இது பேர் வந்து ஸ்வீட் லெமன். இது வாங்கி வைங்க எல்லாருமே. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு அப்படியே பச்சையாக அந்த தோலோடு பெருச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இதை வந்து எல்லாருமே வளர்க்கலாங்க. ஈஸியாக வளர்க்கக்கூடியதான். பெரிய பராமரிப்பு இல்லை, அதிகமாக உரம் கொடுக்கணும் அப்படின்னு கூட இல்லை. நம்ம தினந்தோறும் தண்ணி ஏதாவது கொஞ்சம் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு உரம் நம்ம வீட்டில் போய் நம்ம கொடுக்கக்கூடிய உரத்துலேயே ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். இதுக்கு ஸ்பெஷலாக வந்து கவனிப்புலாம் தேவையில்லைங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம அறுவடையை பார்ப்போம். கொஞ்சம் கத்திரிக்காயும் சைஸ் வந்து பெருசாகிடுச்சுங்க. அதனால் ஒரு 2-3 கத்திரிக்காய் பெருசாக இருக்குது. அதெல்லாம் எடுத்துடலாம், முத்திரும்ல. நான் அடிக்கடிக்கு வந்து கத்திரிக்காய் நான் மாடிக்கு வரும்போதெல்லாம் கத்திரிக்காய் எடுத்துகிட்டு போகிறேன், 2-3ன்னு சொல்லி. கடையில் வாங்க வேண்டியதே வராதுங்க. ஒரு 10 தொட்டியில் கத்திரிக்காய் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கடையில் வந்து பெருசாக கத்திரிக்காய் வாங்கணுன்னே இல்லை. தோட்டத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். முத்தலாக இருக்கிறது மட்டும் நான் இப்போதைக்கு எடுக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் முத்தலாக தெரியுது. அதனால் இதெல்லாம் இப்போதைக்கு எடுத்துட்டேன். பாருங்கள், நம்மளுடைய அறுவடை சூப்பராக அறுவடை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கத்திரிக்காயும் கிடச்சிருக்கு. மெயினாக வந்து நான் லெமன் எடுக்க தான் வந்தேன். கத்திரிக்காய் கொஞ்சம் சைஸ் வந்து முத்தலாக இருக்கிறதுனால சரி இதுவும் கொஞ்சம் எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துருக்கிறேன். எனக்கு பாருங்களேன், ஒரு 12 லெமன் கிட்டே கிடச்சிருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் வந்து நல்லாவே பெருசாகிடுச்சிங்க லெமன் சைஸு. இன்னும் ஒரு 20 லெமனுக்கிட்ட இருக்குது செடியில். அதெல்லாம் கொஞ்சம் சைஸ் சின்ன சின்னதாக இருக்குது. இதெல்லாம் என்னென்னு தெரில, குட்டிலேயே கொஞ்சம் வந்து கலர் மாறிடுச்சு. அதனால் எடுத்துட்டேன். இப்போதைக்கு இது ஒரு 12 லெமன் வந்து சைஸும் பெருசாகிடுச்சு. எனக்கு தேவையும் படுறதுனால நான் எடுத்துட்டேன். கலர் தான் வந்து எப்போ மாறும்னு தெரியல. ஒருவேளை பெருசுதான் மாறிடுமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஓகேங்க, எனக்கு பிடிச்ச அறுவடை. ஏன்னா எனக்கு லெமன் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் சூப்பராக நம்ம அறுவடை பண்ணியிருக்கிறோம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.